வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்பெஷலான ஒரு கத்திரிக்காயில் தட்டைப்பயிறு எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இது இன்றைக்கி நம்ம வீட்டில் பண்ணுறதுனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு என்ன தேவையானதுன்னா, ஒரு 4 கத்திரிக்காய், 2 தக்காளி. இது முதல் நாள் நைட்டே ஊற வச்சு இப்போ குக்கரில் ஒரு 4 விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட்டு. ஒரு 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருக்கேன். புளி கொஞ்சம் வெந்நீர் போட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா பிசைஞ்சு அதில் போடணும். அதுக்காக இந்த தேங்காயும் இந்த தக்காளியும் தான் மிக்சியில் போட்டு ஒரு அடித்து தாளித்து பார்த்துடலாம். இப்போ இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ 4 சின்ன வெங்காயம் இதில் போட்டிருக்கோம். இந்த கப்பில் ஒரு கப்பு தேங்காய் போட்டிருக்கோம். பார்த்தீங்களா, அப்போ ஒரு 2 தக்காளி அதை கட் பண்ணி இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. மிக்சியில் நம்ம இதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி உள்ள டிஷ்ஷுக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இது ட்ரெடிஷ்னல் டிஷ்னால் உங்களுக்கு நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் பாத்திரம் கொஞ்சம் காயணும். அதுக்கப்புறம் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம பண்ணலாம். இப்போ பாத்திரம் காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் வேணும். இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு ஸ்பிஞ்ச் ஜீரகம், ஒரு 5-6 ஜீரகம் போடுவோம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தான் நீங்கள் கருவேப்பிலை போடணும். முதலே போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ கருவேப்பிலை போட்டுட்டு கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கணுங்க. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வதங்கணும். ஆனால் இப்போ உப்பு போடாதீங்க. உப்பு போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. நல்லா வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியெல்லாம் போட்டுக்கலாம். நான் என்னோடய ஸ்டைலில் தான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சிகப்பு மிளகாய் பொடி, கொஞ்சம் மல்லித்தூள், இந்த சாம்பார் பொடி நான் அண்ணன் வீட்டில் தான் வாங்கினேன். அண்ணனோட குழம்பு மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதுதான் இப்போ நம்ம போட போகிறோம். ஒவ்வொருத்தங்க ஒரு கை பார்க்குவாங்க. இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியல. இது ஒரு நாள் பண்ணலாம், அது ஒரு நாள் பண்ணலான்ட்டு தான் நான் எல்லா பொடியுமே நான்
டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் யார் எப்படி பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு டேஸ்ட் இருக்கும், அது எல்லாமே நமக்கு பிடிக்கும்ல. அதனால் ஒரே டேஸ்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்களா கலரே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நல்லா வதங்கி வந்து இந்த எண்ணெயிலே வதங்கினாதாங்க சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் உப்பெல்லாம் போட வேண்டாம், இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காய் வதங்கணும். இப்போ நம்ம ஒரு பிளேட் வச்சு மூடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லாவே வெந்து வந்திருக்குது கத்திரிக்காய். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுடலாங்க. இப்போ போடலாம். இப்போ கொஞ்ச நாளாகவே நான் வந்து இந்த ராக் சால்ட் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2-3 இயர்ஸாக வந்து அதுக்கு முன்னாடி சொன்னாலும் எனக்கு பிடிக்கல. ஆனால் அதனோட பெனிஃபிட் எல்லாம் கேட்டினதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாளாக ஒரு 4-5 வருஷமாகவே இதுதான் போட்டுக்கிட்டுருக்கேன் நான். இப்போ வந்து நம்ம புளி கரைச்சி, இந்த புளி ஊற வச்சு பார்த்தீங்களா, இந்த புளியை நல்லா கரைச்சி நம்ம இதில் ஊற்றிடலாங்க. கொஞ்சம் தான் புளி போடுவேன், ஏன்னா புளி எங்கள் வீட்டில் பிடிக்காது. அதனால் கொஞ்சமாக தான் புளி ஊற வச்சு போட்டிருக்கேன். இப்போ வந்து மறுபடியும் நம்ம மூடி வச்சுக்கலாம். இல்லை, அது மூடுறதுக்கு முன்னாடி இந்த பயிர் வேக வச்சு வச்சுருக்கோம்ல, இதில் வந்து நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். தட்டைப்பயிறு ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் இந்த கத்திரிக்காய் அளவுக்குள்ள கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு காம்பினேஷன் வந்துங்க ரசம், அப்புறம் ஏதோ ஒரு துவையல் அந்த மாதிரி இருந்ததுன்னா மத்தியானம் லஞ்சு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இது வரைக்கும் பார்த்துருக்கேங்க, நான் கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றலைங்க. அந்த எண்ணெயிலேயே தான் வதங்கியிருக்கு. இப்போ தான் வந்து புளி தண்ணி ஊற்றிருக்கேன், அது கூட ரொம்ப கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி, தேங்காய், வெங்காயம்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். அது போட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுங்க. இந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மிக்ஸி கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், இதுக்கு தண்ணி தேவையில்லைங்க. இது மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். நம்ம ரசம் சாதம், பால் சாதம், தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். பார்க்கவே பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. கொஞ்சம் தண்ணி ஊற்றலாங்க, ரொம்ப கெட்டியாக இருக்குது. இப்போ ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம்னா அந்த எல்லா பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்து மல்லி தூவி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ எடுத்து பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. எல்லாமே பச்சை வாசனை எல்லாம் போய் சூப்பராக வந்துருச்சுங்க. இப்போ வந்து உப்பு பார்த்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது உப்பு. இப்போ இந்த கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுருங்க. அவ்வளோதான், கத்திரிக்காய் தட்டைப்பயிறு கூட்டு ரெடிங்க. நீங்கள் சாதம் எதில் வேணால் நீங்கள் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டிஸ்ப்ளே பண்ணிடலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் தட்டைப்பயிறு கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இது சாப்பிட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வெரி சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.